ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தரித்திரம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அது எதனால் பிடிக்குது? நம்ம வீட்டில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளையே அறியாமல் சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம வீட்டில் தரித்திரம் குடிகொண்டு இருக்கிறது. மகாலட்சுமி நம்மளை விட்டு நீங்கிடுறான். அது எந்த மாதிரியான காரியங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம் வாங்க. பலரும் என்னுடைய கேட்கக்கூடிய கேள்விகள், அம்மா சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளையும் சின்ன சின்ன தாந்திரிக முறைகளையும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் இந்த மாதிரி பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வச்ச உடனே வீட்டில் நிச்சயமாக நகம் வெட்டக்கூடாது, முடி தலை வாரக்கூடாது, 2 கன்னத்துலையும் கையை வச்சுட்டு உட்காரக்கூடாது, ஈர துணி போட்டுக்கிட்டு பூஜைகள் செய்யக்கூடாது, பட்டு வேஷ்டி பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூஜைகள் செய்யக்கூடாது. இதனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில் தத்ரத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தலை வாரினீங்க, அந்த சீப்பில் முடி இருக்குன்னா அந்த முடியை நீங்களே தான் எடுக்கணும். வேற யாராவது எடுக்கிறாங்க, அதாவது மனைவியுடைய முடியை கணவன் எடுக்கிறார் சீப்பில் இருந்து அப்படின்னா அது வீட்டில் சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணும். அந்த முடி எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் மொத்தமாக சேகரித்து வச்சுருந்து யாருக்கும் தெரியாத இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்துடணும். தண்ணியிலையோ, ஓடுற தண்ணியிலையோ, அல்லது அக்னியில் கூட பஸ்மம் பண்ணிடலாம் யாருக்கும் தெரியாமல். அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது இடத்துல போடுறீங்க அப்படின்னா தலைமுடிக்கு மந்திர ஆற்றலை கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் சாமியார்கள்லாம் ஜடை வச்சுருப்பாங்க. ஜடை எதுக்கு இருக்குது அப்படின்னா மந்திர சக்தியை கிரகிக்கக்கூடிய சக்தி ஜடையில் இருக்குது. அதற்காக தான் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்களுக்கு ஜடை விழக்கூடிய காரணம். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த முடியை வச்சு ஏவல், பில்லி, சூனியம் எல்லாம் செய்வாங்க. அதனால தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இன்னொன்று, பழைய துணிகளை நம்ம போட்டு கழட்டின துணிகளை அதே வேர்வையோட அடுத்தவங்க போடக்கூடாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி போட்டால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவங்களுக்கு போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தத்ரம் நம்மளுக்கு வந்துடும். இது மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில் கண்ட அனுபவமான உண்மை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். வீட்டில் அங்கங்கே மூளைக்கு துணி போட்டு வச்சுருக்கிறது, சனி மூலையில் தொடப்பக்கட்டையை வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வீட்டில் மாற்றிக்கங்க. சரியாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மாலை வேளையில் மட்டுமாவது விளக்கேற்ற கற்றுக்கணும். நெற்றியில் திருநீர் பூசிக்கணும். மாலை விளக்கு வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தலை வாரக்கூடாது. பேன் வாருதல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்க. சனிக்கிழமையானால் ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வெள்ளிக்கிழமையில் பெண் பிள்ளைகள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் உடலையும் பாதுகாக்கும், நம்ம சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கும். நம்மளுக்கு தரித்திரங்கள் சேராமல் பலவிதமான வளங்களை வாரி மகாலட்சுமி நம்மளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுங்க தாங்க. இதை நம்ம மாற்றிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக கண்கூடான மாற்றங்கள் ஏற்படும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.